மேயர். இங்க சென்னைக்கு இன்னும் அவங்க தான் மேயர். என்ன பண்றது? ஆனா வந்து அவங்க லாப நட்டம்னு மாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்த திருப்பி சிறப்பிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டர் குடுத்து, எத்தனையோ அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஒரு நியாயத்த பார்த்திருக்காருங்க சிஎம். இதுல கூட லாப நட்டம் பார்த்தாங்கங்கிறத மக்கள் மறந்துடக்கூடாது. அத ஞாபகப்படுத்த தான் சொன்னேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க, "ஏங்க அம்மா உணவகம் பல இடத்துல வந்து கெட்டு போயிருக்குதே உங்க ஆட்சியில 2021 to 6 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னா, அதுல போதுமான அளவுக்கு வந்து லாப நஷ்டம் இல்ல அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஏங்க அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு ஒரு சேவை மாரி அரசாங்கமே வந்து சாப்பாடு உறுதிப்படுத்துது. அத கூட தரமா குடுக்காம, டிடிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர வச்சு ஸ்கூல்ல இருக்கிற சாம்பார சாப்ட்டு, இந்த மாரி சாம்பார்லாம் இருந்தா நான் திருப்பி ஸ்கூலுக்கு போணும்லாம் விளம்பரம் பண்ணீங்க. விளம்பர மாடல் சர்க்காரு. சில இடத்துல வீடியோல பாருங்க, புழு பூச்சி இருந்துச்சு அம்மா உணவகத்துல. ஆனா அதே பேர்ல திருப்பி வரணும்னு சொன்ன முதலமைச்சர் எங்கங்க? செயல் புலிங்க. 100% சொல்றேன். இவ்ளோ ஒரு எஸ்எஸ்சி ஐயா ஒரு இன்டர்வியூல சொன்னத நான் கண்கூடா பார்க்குறேங்க. பேசி பேசி நாட்ட கெடுத்துட்டானுங்க. பேசாம வேலை செய்யற ஒரு சிஎம்ம தேர்ந்தெடுப்போமே. அந்த மாரி அயரா ஒரு உழைப்பாளியா இருக்கிறானுங்க. நெறைய பண்ணிட்டு வர்றாரு. சிஎம்ஓ தமிழ்நாட்டுல வந்து பார்க்கும்போது, நுணுக்கமான நெறைய செய்திகள நீங்க படிச்சு ஒரு நாட்டு நடப்பு என்ன, ஒரு சிஎம் என்னலாம் பண்றாருன்னு பார்ப்பீங்க. ஆனா அவ்ளோ இதுவா வேலை செய்றானுங்க. அதுல இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே கையோட நகராட்சி தேர்தல் நடத்தி அந்த மேயர சீக்கிரமா மாத்துனீங்கன்னா, இந்த அம்மா உணவகத்தையும் அழிக்கணும்னு நெனச்ச ஒரு மேயர வந்து நம்ம மாத்துனோம்னா நல்லா இருக்கும். இனி தாவேகா கூடிய எல்லா இடத்துலயும் ஆனா இருக்கணும். ஒரு நிமிஷம் இல்ல சித்புரோ எப்படின்னா மேயரை மாத்தணும். நீ மாத்திரா இல்லையான்ற மாதிரி ஒத்த கால நிக்கிறதான் இருங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா டெஃபினெட்லி 22 சீட்ல 20 நம்மளுது. இன்னமும் கொசு வழங்கும் திட்டம் இருக்கிற மேயரு, அப்புறம் ஒரு கோலமாவு கோகிலா மேயரு, இவங்க எல்லாம் நமக்கு தேவையா? தாவேகா ஒரு மேயர் போட்டுடலாமே. ஏன்னா நான் சொல்றேன், நிர்வாகத்துல வந்து நம்ம ஆட்கள் இல்லாதவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னா, நம்ம தான் இன்னும் ஆட்சியில உட்காந்துருக்கோம். இவங்க சொல்றது எதுவுமே செய்ய மாட்டோம். ஒரு ஃபைல் வரும் கையெழுத்து போடுறதுக்கு. பண்ணாம இருப்பாங்க. வேணுன்ட்டே கால தாமதப்படுத்துவாங்க. இதெல்லாம் தான் அரசியல். விக்னேஷ் ப்ரோக்கு நல்லா தெரியும் இதெல்லாம். அதனால தான் எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்கள் இருக்கணும்னு விரும்புறது. ஏன் தனி பெரும்பான்மையே இதுக்கு தான் நான் விரும்பினேன். பட் ஓகே, 108 வந்து ஒரு அற்புதமான ஆரம்பம். இனி எதிர்காலமே தாவேக்கா தான். ஏங்க அசம்பிளில எல்லாம் இவங்க வந்து ஆச்சா பூச்சான் இன்னி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. ஆமா, ஒரு படுகொலை ஆச்சு ஒரு குழந்தை, அது காரணம் இல்ல. அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே, அது காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் உங்க ஆட்சி கவுந்ததுக்கு காரணம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் செயல்பட தெரியாதது. யோ இது எப்படின்னா, அந்த சீப்பை வந்து சீப்பை வந்து மறைச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்னு போன கதையா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்ஸ்டாகிராம்னாலங்கிறாங்க. உங்களுக்கு ஏத்துக்க முடியுதா இந்த பதில? இல்ல இவனுங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல போல் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க போல. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல பண்ணானுங்க, ட்விட்டர்ல பண்ணானுங்க, சோசியல் மீடியா பண்ணானுங்கன்னா நாங்க என்ன ஏஐ வீடியோ எடுத்தா போடுறோம். இவனுங்க ஆட்சியில வந்துட்டு குத்து உலறதுல இருந்து கூட வந்துட்டு அவ்வளவு என்னது சட்ட ஒழுங்கு சீரா இதுல இருந்து எல்லாமே என்ன தெரியுமா? அதே ஒரே நிமிஷம். அதே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒருத்தர் எடிட் பண்ணி வச்சிருந்தான் துப்பாக்கி கிளாவிஸ் போட்டு சஸ்பென்ஸோடவே சாவுன்னு சொல்லி. ப்ரோ அது யார சொல்ற மாதிரி. அப்புறம் கடந்த 2 நாளா இதுல என்னையும் எங்கேயோ ஒருத்தன் ரூட் மாஃபியா நம்ம இங்க எல்லாருமே செயல்படுறவங்க ரூட் மாஃபியா. டேய் நீ ரூட் மாஃபியா தெரியும்டா. நீ யாரு கெட்டிங் பேடா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தளபதி இப்ப சிஎம் இருக்காரு, அடுத்த லெவல் போயிட்டு ஜெயிச்சாலும் அப்பயே ரூட் மாஃபியான்னு தான் சொல்லுவாங்களா? ஒரு நிமிஷம் நான் எலெக்ஷன் முன்னாடியே இதை சொன்னேன். இப்பயும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்ல மிஷின் ஏதாவது அந்த மாதிரி இன்னும் இது வரையும் சொல்லுவானுங்க. என்ன கேட்டா மிஷின் எங்க அமுத்தனால உங்களுக்கு விசிலுக்கு வந்துடும். ஏன் விஜய் காசு குத்துட்டாரு, கோல்டு கேன் குத்துட்டாரு, ஏன் எலெக்ஷன் கமிஷனே ஒரு விஜய் ஃபேனு ரூட் மாஃபியான்றவானுங்க. சத்தியமா இப்ப வரைக்கும் அது பேசல. ஆனா பேசிடுவாங்க. அலெக்ஸ் இவங்க குடுக்குற பில்டப் எல்லாம் பாக்கும்போது யார் அது எனக்கே பாக்கணும் போல இருக்குது. இவங்க இந்தியா இல்ல ப்ரோ, ஒன்னு சொல்லிட்டா இந்தியாலயே மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ், மிகப்பெரிய பணக்காரன் கூட இதை பண்ண மாட்டான் ப்ரோ, பண்ண முடியாது. அதான் எலெக்ஷன் கமிஷன். ஆனா இவனுங்க பேசுறதுக்கு இது பேரு நியூஸ் பேப்பர் நம்மளுது தானா, பிபிசி நியூஸ் பேப்பர் நம்மளுது தானா, எல்லாமே நம்மளுது தான். டிஎம்கே கிட்ட இல்லாத பணம் இல்ல டிஎம்கே கிட்ட இல்லாத பணமா?
நீங்களே சொல்லுங்க. இவங்க லட்ச குடுக்குற கோடிலாம் பில்டப் எப்படி இருக்கும்னா, அந்த தோவால் வந்து துரந்தர்ல அவங்க வந்து மறைமுகமான இது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நிறைய கரங்கள் இருக்கு. அவங்க இப்படி செயல்படுவாங்க, அப்படி செயல்படுவாங்க. ஏதோ வந்து இது பெரிய யுஎன்ல வந்து இத்தனை பேர் வந்து வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு பாஸ் யாருன்னு இவங்களுக்கே தெரியாதுன்னு வந்து பில்டப் கொடுக்கறது. அப்புறம் யுஎஸ்ல இருந்து விஜய்க்காக ட்வீட் பண்றவங்க எல்லாம் வந்து தன்னெழுச்சியா ஏன்டா செய்யல எங்க காசுக்காக. விஜய் எங்க அண்ணா பாஸ் வந்து ஒரு தளபதி தான்டா. இலுமினாட்டின்றாங்க. ஏன்டா என்னத்த சொல்றது? எல்லாமே வந்து ஒரு இருட்டான உலகத்துல ஆனா அலெக்ஸ் செயல்படுறாங்க. இவங்களோட பாஸ் எல்லாம் மாறி யாருன்னு தெரியல. எல்லாம் மாறிடுச்சுடா. சினிமா விட்டு பாலிடிக்ஸ் வந்தாலும் இது போக மாட்டேங்குதுடா, மாஃபியான்னு. கார்டெல் அடுத்தது யூஸ் பண்ணுவானுங்க. ரூட் கார்டெல், மாஃபியா. யாருமே எங்களுக்கு காசு கொடுக்கலையா? இத சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டா ஜெகதீஷ் அளவுக்கு கொடுத்தா நல்லாதான் மிகப்பெரிய இருக்கும். ஒரு ரீச் ஆன சரி. ஆள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்படி அப்படி காசு கொடுக்கறதா சொல்லுங்கடா. அதான் நானும் விக்னேஷ் ப்ரோ சொல்றேன். விக்னேஷ் ப்ரோ தயவு எத்தனையோ செஞ்சு பேர் பிஆர் ஏஜென்சி வச்சு நான் பாத்திருக்கேன். ஆனா நம்ம ஜெகதீஷ் அளவுக்கு யாருமே பெரிய ஆளா இருந்தது நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. இல்ல அதுலயும் இவரு ஸ்டாலின் வந்து இறங்குறாரு பத்தியா? ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா, இது என் தம்பி. அந்த வீடியோ எல்லாம் போட்டாப்புல. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஜெயிலர்ல இருந்து போடாதீங்கப்பா, பாட்டு நல்லா பாடுறா. படிக்கப்பா. ஆனா விக்னேஷ் ப்ரோ அவர் என்ன ப்ரோ டிஎம்கே ஐடிவிங்கோட பேஜ் எல்லாம் கோட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்பனும் வெட்டியாவா இருக்காரு. வெட்டியா தான் இருக்காரு. அவர் இப்ப காரணம் தேடிட்டு உட்காந்துருக்காரு. அவர் எப்படி இன்ஸ்டாகிராம் ரீச் போறவங்க ஆகுறாரு. எல்லாம் கூப்பிட்டு பயன்படுத்தணும்னு கத்திட்டு அறிவாலயத்துல இருக்காரு. சந்திக்கிறாருன்றாங்க. அப்புறம் என்னங்க வெட்டியா தான் இருக்காரு. மத்த என்ன விக்னேஷ் ப்ரோ? நான் கூட 2021 இருந்தா இல்ல ஜெயிச்சு இல்ல கலைஞர் தான் தப்பு ஒரே பண்ணாருன்னு நிமிஷம் நினைச்சேன். ஆட்சியில இருக்கும் போதே அவர் வெட்டியா தான் இருந்தாரு. விக்னேஷ் ப்ரோ இப்ப அந்த ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. 29 இயர்ஸ்க்கு பிஸியா மேல இருக்க போறாரு. பட்டதாரிகளுக்கு அந்த 4000 ரூபாய் அந்த தொகை இருக்குல்ல, அது எப்ப தருவாங்க? ஆமா தருவாங்க. பட்ஜெட் தாக்கல் அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவாங்க. எம்கே ஸ்டாலின் சாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆமா இளைஞர் தானே அவரு. தம்பி அவருக்கும் தம்பி கண்டிப்பா அது கிடைக்கும். இளைஞருக்கு தம்பி என்ன தம்பி அவரு அவரும் இளைஞர் இளைஞர் தாங்க. தாங்க. முதியோர் 60 இல்ல வயசுக்கு மேல ஏதோ ஸ்கீம் இருக்கான். இல்ல நல்லா இருக்குமா? நானு நீங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகல இது இளைஞரணியில தான் இருந்தாரு. ஆமா ஆமா ஏன்னா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சசிகலா வந்து பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்க. இதுல வந்து ஆல்ரெடி துரைமுருகன் பொதுச் செயலாளர் இருந்ததுனால இவர் வந்து செயல் தலைவர்னு ஒரு புது பதவி ஒண்ணுக்கு இது கிரியேட் பண்ணாங்க டிஎம்கேல. அது வரைக்கும் அவர் வந்து இளைஞர் அணியில் தான் அந்த ஸ்டாலின். சோ அதனால இளைஞர் ஓகே. அணியில இல்ல, இளைஞர் தாங்க அவரு. அதுலதான் வச்சிருந்தாரு கலைஞர். நீ அதுதான் சரிப்பட்டு வருவ, இந்த பக்கம் வந்தா வெட்டி போடுவேன். விக்னேஷ் ப்ரோ என்ன இப்ப விக்னேஷ் ப்ரோ நீங்க கம்யூனிஸ்ட் திடீர்னு லைட்டா ஜெட் விடுறானுங்க, என்னவா அவங்களுக்கு? அது அவங்கள பொறுத்தளவு அவரு தாங்க ஆட்சி ஆள்றது. கம்யூனிஸ்ட் தாங்க ஆட்சி ஆள்றது அவங்கள பொறுத்தளவு. எங்க ஆட்சி அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ப்ரோ திருமாவளவனோட பேட்டி பாத்தீங்களா? அதுலதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இந்த இபிஎஸ் வந்து எப்படியாவது என்ன சிஎம் ஆக்கிறேன்னு முதல்ல பிச்சை எடுத்தார் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லேட்ரல் சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. திருமாவளவனை வந்து சிஎம் ஆக்கிடலாம். அதுக்கு வந்து அதிமுகவினர் ஒரு சில பேர் எங்களால் இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுகிட்டாங்க. மொத்தம் இந்த மூணு புரோக்கரும் சேர்ந்து, அதாவது அட்லீஸ்ட் திருமாவளவன் இல்ல 3 கிடையாது. 3 கிடையாது. நான் சொல்றது இன்னொரு புரோக்கர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு பேட்டி அவரையும் நேத்து தான் தான் சேர்த்து பாத்தீங்கன்னா பேட்டி சொல்றேங்க. கொடுத்துட்டு எஸ்கேப் அவரையும் ஆயிட்டாரு. தான். இல்லைங்க, அங்க மூணாவதா ஒருத்தர் இருப்பான்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அந்த பார்க்கிங் எம்எஸ் சரி பாஸ்கரையும் தான் நான் சரி இருங்க. சேர்த்துக்கிட்டேன். இல்ல எனக்கு ஒரு கற்பனை வந்தது, திட்டக்கூடாது. ஒரு வேளை இப்ப நம்ம 108 எடுத்ததான் 108 எடுத்தோம், அது எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவளவனை சிஎம் ஆக்கிட்டு அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த என்ன ஆயிருக்கும் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்? ஆக்சுவலி அது ஒரு தமிழ்நாடு விதத்துல மக்கள் தான் ஜாலியா இருக்கிறதுலே ஹைலைட். இருந்திருக்கும். ஏன்னா தினமும் வந்து காரி துப்பி இந்த ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்டிருக்கலாம். அதுவும் வந்து நடந்திருக்கும். ஆனா தமிழ்நாடு அந்த மக்கள் 108 டென்ஷன் ஆயிடுவாங்க. மக்களோட உங்களுக்கு இது டிவிக்கு வந்து தான், இல்ல டிவிக்கு 108 டென்ஷன் ஆகுறதோட தமிழ்நாடு மக்கள் தான். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு மாதிரி எங்காச்சும் அது ஏதோ உட்காந்துருப்பாடா. அது ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும்டா. ஜல்லிக்கட்டு பொதுமக்களா பெரிய ஏன்னா விஷயம். பொதுமக்களை ஆமாண்டா பொதுமக்களை விக்னேஷ் ப்ரோ கொந்தளிச்சுதான் இருந்தாங்க. அது பண்ணாம இருந்ததுனால அவங்க ஏதோ அந்த கட்சின்ற அந்த பேராச்சும் இப்ப வந்து மிச்சம் இருக்கு. இல்லைன்னா அதுவும் இருக்காது ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா.
ஒண்ணு இல்ல சேர்ந்ததுனால இன்னைக்கு காண நான் தான் எடப்பாடி போக்குல ஜாலியா எல்லாத்தையும் இருப்பாங்க. இந்த டைலூட் பண்ண தான் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எடப்பாடி பொதுக்குழு கூட்டினதுக்கு இவன் ஜெயக்குமாரே போலயே. அவர் பை த வே போகட்டும். ஜெயக்குமார் பட் எடப்பாடியார எம்எல்ஏவாவும் வந்து இவன் ஜெயிக்கலையேங்க. 3வது அதிமுக இடத்துக்கு போயிட்டாரு. தலைமை டெபாசிட் இல்ல. அலுவலகத்துல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இல்ல இன்ஃப்ளூயன்சர் இல்ல கூட அவங்க இல்லைங்க. என்ன ஒரு ஜெயிச்சவங்களை அவர் மட்டுமா கட்சியில கூப்பிட்டாங்க? அது இருக்காருல்ல, பொதுக்குழு தானே ப்ரோ. பொதுக்குழு முக்கியமான தலைவர்லாம் போயிருப்பாங்க அவங்க இதுல. விக்னேஷ் ப்ரோ அவர் தலைமை அலுவலகத்துல ம். இருந்து தடை செஞ்சுட்டாங்க அதிமுகல. நீ வர முடியாது உள்ளான்ட்டு. இப்ப வந்து சிவி சண்முகம் பேரவை தான் வந்து அங்க ஆளுது. அதாவது ஜெயக்குமார் இருக்காருல்ல, இல்ல ஐயா. போன தடவை எலெக்ஷன் தோத்த போதே இந்த பாஜக கூட எங்க கூட கூட்டணி வந்ததுனால தான் நாங்க வந்து தோத்துட்டோம்னு எங்க ஏரியால பேட்டி கொடுத்துட்டு இந்த எலெக்ஷன்ல அவங்க கூட இருந்துட்டு எலெக்ஷன்ல சந்திச்சாரு. கடைசியில என்னாச்சு, டெபாசிட் வாங்காம போயிட்டாரு. நான் இங்க ராஜாவா இருந்தேங்க, இந்த இடத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு எங்க முடி இருக்கு? அதனாலதாங்க முடிசூடா மன்னன். ஏய், என்ன அலெக்ஸ்? இந்த முடி இதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு இல்லடா, ஜெயக்குமார் சொன்னாரு. ம். ஆனா நடுவுல சீமான் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. என்னன்னா, நல்ல வேளை நீ என்ன ஜெயிச்சு உள்ள அனுப்பல, அனுப்பியிருந்தேன்னு வை நான் அவர் ஸ்டைல்ல சிரிச்சாரு. அது ஒருவேளை ஒரு அசம்பிளி வந்திருந்தா எல்லாரும் ஓட வச்சிருப்பாராம், இன்க்ளூடிங் நம்ம அண்ணனையும். அவர் ஸ்கூல் அசம்பிளியில நிக்க மாட்டாரு, மயக்கடிச்சு விடுவாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படி அசம்பிளியே வெளியே போற அளவுக்கு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு புரியல. ஏதாவது அழுவாரா இல்ல கத்துவாரா இல்ல அங்கேயே ஏதாவது தெரியல. ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள தட்டுவாரு. அங்க ஏன்பா புது டேபிள் எடுத்தாங்க? அங்கெல்லாம் ஒரு நாள் 10 நாள்னு கத்துனா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. ம். பாயிண்ட் வேணும். ஆனா விக்னேஷ் ப்ரோ, சீமான அரசு அங்க அசம்பிளி மட்டும் அமைச்சிருந்தேன்னு தம்பி, தக்காளியில இருந்து நீங்க அதை செய்யலாம்னு நம்பால் பாப்பாரு. இவன் பாயிண்ட நான் நோட் பண்ணி எழுதுனேன்னு என்ன கலாய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு முறைச்சு உட்காந்து இருந்திருப்பாரு நம்பால். ஆனா ஒரு எல்லார் பாயிண்டையும் நோட் பண்ணி இந்த செஞ்சது. ஆனா ப்ரோ அலெக்ஸ், கண்டென்ட் கிடைக்கலாம் உங்க தாத்தாவை அடிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இல்ல. விட்டுறக்கூடாதுல்ல. அவரே டிப்ரெஷன்ல இருக்காரு. அவரை போய் அவர் டிப்ரெஷன்ல இருக்கிற பார்த்து மனுஷனை அவர் போயிட்டு அப்புறம் சும்மா அலெக்ஸ், இருந்திருக்கணும் ப்ரோ உங்க இன்னைக்கு தாத்தா. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அலெக்ஸ் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பாத்தியா? ஸ்ரீரங்கத்துல வந்து 91 அதாவது 91 பூத் நம்பர், ஓகேவா? ம், அதுல வந்து டிஎம்கே எவ்வளவு ஓட்டு வாங்குச்சுன்னா வெறும் 5 தான் வாங்கியிருக்கேன். ம், ஆக்சுவலா வந்து அந்த இதுல டிஎம்கேவோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கானுங்கல்ல, அதுவே ம், பாத்தீங்கன்னா 14 பேரு. ம். ம். கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அவங்க பூத் கமிட்டி ஆளுகளே பாத்தீங்கன்னா ஓட்டு போடல. வெறும் 5 ப்ரோ ஓட்டு தான் அந்த வாங்கிறேன்னு பூத்து ஒரு கமிட்டி பூத்துலன்னா ஆளுங்க அவன் அந்த ஏரியாலே ஓட்டு வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்லடா, அது அந்த ஏரியால மட்டும் தான்டா கொடுப்பாங்க பூத் கமிட்டிக்கு. ம். சில பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாம இருப்பாங்கல்ல. அட்ரஸ் எப்படாச்சு? இல்ல, உனக்கு கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா நீ எந்த ஏரியாவோ அதுக்கு தான் இது பண்ணி கொடுப்பாங்க. நீ மாத்தி மாத்திலாம் போட அதெல்லாம் முடியாது. யோசிக்காம டிஎம்கேல இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்டா, நான் என்ன கேக்குறேன்னா, 75 வருஷத்து கட்சிங்கிறீங்க. ஆனா ஒரு ஏரியால ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்டுல உட்கார்றது கூட ஆள் கிடையாது. ஒரு வார்டு நீங்க ஃபைனான்ஸ் பண்ணுங்க விக்னேஷ் ப்ரோ. அவர் எதுக்குடா டிஎம் கேட்க பண்ணான்? மழை செம்மையா விட்டு அடிக்குது. ஆனா விக்னேஷ் ப்ரோ, மிகச்சிறந்த கண்டுபிடிப்புல ம். ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த எதுக்கு? மாதிரி இன்ஸ்டாகிராம வச்சுலாம் ஆட்சி பிடிக்கலான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கியிருக்கலாம் போல விக்னேஷ் ப்ரோ. ஆனா அலெக்ஸ், இவன் வெறும் ட்விட்டர் மட்டும் தானே பாக்குறானே, நம்ம டீம் கிளப் ஹவுஸ் சீட்டு பாக்கலன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு கடையை போடுன்னு கிளம்புன்னு நினைக்கிறேன். கிளப் ஹவுஸ்லாம் இன்னும் ஓடுதா? இருக்காங்க. கிளப் ஹவுஸ் அங்க நம்ம ஆளுங்களும் தனியா இருக்காங்கடா. நம்ம ஆளுங்க இருக்காங்க. அது இல்லாத பிஜேபி அங்க ரொம்ப ஸ்ட்ராங். நேஷனல் கிளப் பாலிடிக்ஸ். ஹவுஸ்லாம் இன்னும் யூஸ் பண்றீங்களா? நீங்களும் இருக்கீங்களா அதுல? இல்ல இல்ல, நீங்க அங்க போயிட்டு ஒரு நிமிஷம் இந்த சனாதன தர்மம் இல்ல, ஒரு நிமிஷம் ஆதி போயிட்டு சனாதன தர்மம்லாம் எதுக்குங்கன்னு சொல்லிட்டு திட்டினேன்னு இல்லடா அப்படின்னு கிடையாதுடா. அங்க நம்ம ஆளுங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க. நான் பேர சொல்ல விரும்பல. இல்ல நம்பால இருக்காங்க. ஆனா டிபேட் இல்ல ஒரு எப்படி இருக்குன்னா, சுத்தி நிறைய பிஜேபி இருக்கிற கூட்டத்துல ஒரே ஒரு லியோ மாதிரி மாட்டினேன்னு லியோ கிளைமேக்ஸ் ஆயிடும். இந்த கூட்டின்னு போவாங்களே தான்
அப்படின்னு கிடையாதுடா. அங்க 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 ரொம்பலாம் இது கிடையாதுடா. இங்க அடிச்சுக்கிற மாரிலாம் அங்க அடிச்சுக்க மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமா, கிளப் ஹவுஸ் பாயிண்ட் எவ்வளோ வச்சு தூரம் தான் பெட்டரு. பேசுவாங்க. பாயிண்ட் வச்சு தான் பேசுவாங்க. ஆமா, ஆமா. இங்கதான் பாயிண்ட் வச்சு பேசுவானுங்க. அதான் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இங்கதான் இன்னொன்னு இன்னொன்னு இவன் பர்சனல் லைஃப் ரூமுக்கு அவன் பர்சனல் லைஃப்னு போயிடும் அது. சரி ப்ரோ, ரூமுக்குள்ளார விக்னேஷ் ப்ரோ, போகணும்னு வையேன். அதாவது நீங்க தான் சனாதன தர்மம் ஏதோ சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னன்னு மட்டும் விளக்கிட்டு ப்ரோ. நேத்து அதை பத்தி தான் பார்த்தோம். சனாதனமா? அதான் அதான் திமுகவே சனாதனத்துக்கு சமாதானமா போயிடுச்சு. அப்புறம் என்னடா? எங்கடா இருக்கு சனாதனம்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு, சாதிய பாகுபாடு, அப்புறம் வந்து பிரித்து இது பாக்குறது, அப்புறம் வந்து உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இது இல்ல இல்ல பண்றது, அதெல்லாம் தான் நீங்க சனாதனம். இல்லைங்க நீங்க நீங்க சொல்ற திமுக காரனுக்கே தெரியாதுங்க. விக்னேஷ் விடுங்க. ப்ரோ, இப்ப இந்த இவனுகிட்ட போய் சனாதானம்ன்றாங்கல்ல, அது என்ன ஏதாவது வேதம் மாதிரியா? வேதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியா அது? இல்ல அப்படி இல்லடா. வர்ணாசிரமம் ஓகேவா? 4 நிறம் 4 வர்ணம். பிறப்பால ம். ஒருத்தனோட ஆரியன் உயர்வையும் தாழ்வையும் தீர்மானிக்கிறது தான் சனாதனம். ஆமா, அதை நாங்க ஆரியாஸ் இப்போ இல்ல அதாவது படிநிலைகள் சொல்லிட்டு அதை பிரிச்சு வச்சாங்க. ஓகேவா? யாரு பிராமின் அந்த இவங்க ஆமா, பிராமின் மேல சான்ஸ்கிரிட் இருக்கும், பீப்புள்ஸ் நடுவுல தான் தலித் கீழே இருக்கும், சென்ட்ரல்ல அது கொஞ்சம் தலித் சென்ட்ரல்ல வேற இருக்கும். அதாவது பிரம்மா இருக்காருல்ல, ஆ. பிரம்மாவோட தலையில தோன்றணும் வந்து பிராமணன் சொல்லிட்டு அது அது அப்படித்தான் இது பண்ணி வைப்பானுங்க. ஓகேவா? நானும் பார்த்தேன்னா ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா விக்னேஷ் ப்ரோ, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பேச விட மாட்டேன்ல. இந்த பக்கம் இடி இடிக்குது, இல்ல அந்த பக்கம் கேள்வி நீ நம்ம பேசுறது. சரி ஓகேடா பேசுறா. அடுத்தடுத்து ஆனா சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு இன்டர்வியூ ஓடுற வைவா கொஸ்டின் கூட இப்படி கேட்டதில்லடா. பேசிட்டே இருக்கும்போது அவனை டிராவல் பண்ணியே போனதில்ல. விக்னேஷ் ப்ரோ, இல்ல அந்த இடிய சைலண்ட் மோட்ல போடுங்க. அதான். ஆனா நேத்தும் இத பத்தி இந்த வீடியோ பார்த்தேன். இது சனாதன இது என்ன, அதான் எதுக்கு பவன் கல்யாணம் அது எல்லாம் வேணாம்டா. அத நம்ம இல்ல பேசணும்னு இல்ல ஏன் இல்ல நம்ம அதான் பக்கமே இல்ல திருப்பி இல்ல அத விட்டுருவானுங்க. நான் பார்த்த இல்ல அத பார்த்தனாலதான் விக்னேஷ் ப்ரோ எதுக்கு தடுக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் பேசல. ம். அதான். ஆனா மேட்டர் என்னன்னா, எல்லாரும் இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்துல போமே, எல்லாரும் ஈக்குவல், புரியுதா? எல்லாருமே சமம்ன்ற ஒரு இதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது வந்துட்டு பிரேக் ஆகும். அதனால அது யாரும் இது இல்ல. ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஹிந்து நம்ம இல்லடா, நம்ம சனாதன எதிர்ப்பாளர்கள்டா நம்ம. புரியுதா? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கு. அதான் ப்ரோ தான். ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதான் மனுஷன் ஹிந்துத்துவா ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, பிஜேபி இல்லடா, பிஜேபி மட்டும் கிடையாது. ஆனா திமுகவும் விக்னேஷ் ப்ரோ, இன்னைக்கு வந்து ஒரு இப்ப சனாதன கட்சியா இந்த தான் மாறி இருக்குது. ப்ராடக்ட் நேம் சொல்றீங்கல்ல, இது வந்து இத்தனை வருஷமா நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த டேர்ம்லாம்? என்னது இந்த விக்னேஷ் டம்லாமா? வாய் வச்சு அது இங்கேயும் மழை பெய்யுற மாதிரி இருக்குது. சொல்லு. இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இத யூஸ் பண்ணிட்டு தான்டா இருந்தாங்க. அப்பெல்லாம் ஏன் யாரும் குரல் கொடுக்கல டிஎம்கேல? இல்ல அது வந்து அவங்க சைடுல வந்து ஒரு சில ஸ்போக் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? டிஎம்கேலயே பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுன்னு இது பண்ணிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா டெல்லி கூட தான் மோதுவானுங்க. இவனுங்களுக்கு பொழுது போவாது. அவன் எங்கேயோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க சனாதன இது பண்ண போறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க உருட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப இவங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தனால இவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸா எல்லா எல்லா கிரவுண்ட்லயுமே இறக்குறாங்க. அதாவது நீ பார்த்தீன்னா ஸ்டாலின் இப்பதான் பார்த்தீங்கன்னா இது நீட் எக்ஸாம்க்காக இறங்கி ரோட்ல இறங்கி போராடுறாரு. இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தாரு. அப்பெல்லாம் எதுவுமே பண்ண இன்னைக்கு வந்து இறங்கி போராடுறாருன்னீங்க. ஸோ இப்பதான் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு எதிர்க்கட்சிக்கு வந்துட்டோம். இனிமே நம்ம பவரை காட்டுவோம்னு சொல்லிட்டு சரி. காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட எக்கோ சிஸ்டம் இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகம். இந்த நீ பார்த்தனையா இந்த பியூஷ் மனோஜ்லாம் போன ஆட்சியில பார்த்துருக்கவே மாட்டேன். நான் பார்க்குறேன் இப்போ ஒரு வாரமா தான் கதறன்னு கதறிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ விக்னேஷ் ப்ரோ, ம். இவங்க எல்லாம் ஏஜென்ட் இந்த ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. மீடியா இதெல்லாம் இல்ல, ஏஜென்சி நிறைய ம். கான்டாக்ட் வச்சிருப்பாங்க போல. அந்த ஏஜென்சில சொல்லிட்டு அது ஒரு கொத்தா இல்ல பசங்க வந்து இறங்கி வேலை பாக்குறாங்க போல அவங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவனுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 டயர் 3 தட்டு தனித்தனியாக காணுங்க. டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுநிலை என்ன சொல்றது பொதுநலவாதின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரலு நான் டிஎம்கேவே அடிப்பேன்னு சொல்லிட்டு 10 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அட்டாக் பண்ணோம் போகிற போக்கில் வந்து 2 இது வந்து திமுக அடிப்பான் அந்த மாதிரி இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருப்பானுங்க டைரக்ட் ஊப்பிங்களா இருப்பானுங்க ஓகேவா அது இல்லாத நீ நெறைய பேர வந்து நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. இவங்கலாம் பழைய ஆளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நக்கீரன்ல உட்காந்து நக்கீரன் சேனல்ல உட்காந்து இந்த அ மதிமாறன் நெறைய பேர் இந்த இவனுங்கலாம் உட்காந்து இப்ப தான் பேசிட்டு இருக்கானுங்க. இது இல்லாத இவன வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் கூட வந்து ஜென்ராமு அது இல்லாத பார்த்தீங்கன்னா, இந்த பிரகதீஷ் நெறைய பேர்லாம் இதுக்கப்புறம் தான் கூட்டு வருவானுங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்க.
ஏய் இவனுக்கு பெரிய ஆனா விக்னேஷ் நெட்வொர்க்டா. ப்ரோ எனக்கு என்னன்னா நெட்வொர்க்னா அது வந்து ம். காமன் நிறைய பேர் பாக்குறாங்க அந்த சேனல்லாம் வியூஸ் நிறைய போற மாதிரிதான் இருக்கு. ஒரே இது ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன் விக்னேஷ் ப்ரோ. இங்க உண்மையான மாஃபியா எது தெரியுமா? இப்ப எந்த ஆட்சி வந்து ஊர்ல புதுசா வந்தாலும் ஒரு 6 to 7 மாசம் அதை வந்து ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆட்சிக்கு வந்து நேரம் கொடுப்பாங்க செயல்பட, குறைகளை சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த புது ஆட்சி வந்திருக்கு செயல்பட விடுவோம் அப்படிங்கிற அளவுல எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சிக்கிறவங்களும் பேசுவாங்க. ஆனா இந்த ஆட்சி பாத்தீங்களா, ஒரு வாரம் வந்துச்சு. இதுதான் உண்மையான மாஃபியா. நம்மள போய் வந்து ஒரு மாஃபியான்னு சொல்றாங்க. இவரை எலிவேஷன் பண்ற ட்வீட்டர் தன்னெழுச்சியா வந்து இவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் வந்து ட்வீட் போடுறது ரூட் மாஃபியா. ஆனா வந்து ஒரே ஸ்கிரிப்ட்ல, ஒரே பாணியில, ஒரே குரல்ல வந்து இத்தனை 1000 பேர் வந்து ஒரே விமர்சனத்தை வைக்கிறது மாஃபியா கிடையாது. இல்ல? இது இப்படிதான் புரிஞ்சுக்கணும்ல? இவரை வந்து ஆட்சியில செட்டில் ஆக கூட விடல ப்ரோ. வந்து இவரோட ஃப்ளோர் டெஸ்ட்ல இருந்து அடுத்தடுத்த கேள்வி இன்சின்சியாரிட்டி. யாருமே வாழ்த்தல. இவரு சிஎம் ம். ஆனது கூட வாழ்த்தல. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃப்ளோர நிரூபிச்சிரும். அவ்ளோ பொறாம, அவ்ளோ காண்டு அவங்க வந்து அசெம்பிளில பேசும்போது. ஆட்சிய இழந்துட்டோமே அப்படின்னு அவரோட பெருந்தன்மை அவருக்கு எழுந்து கத்த தெரியும். ஆனா அதோட பெருந்தன்மை மத்தவங்க பேசும்போது நோட் எடுத்துட்டு போய் அவர் இது பண்றாருங்க. ஆனா அவரோட மூஞ்சிய பார்த்து கத்துறீங்களே, நீங்க ஆட்சிய தோத்துட்டு சோசியல் மீடியானால உருட்டுறீங்களே, நீங்க தான் சோசியல் மீடியாவையும், பத்திரிகையாளர்களையும், இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சரையும் இல்ல, இல்ல. பயன்படுத்திருக்கீங்க. இவனுங்க எத்தன கோடி செலவு பண்ணணும், நூத்துக்கணக்கான கோடி. இந்த ஐடிவிங்க, இந்த இது இன்ஃப்ளூயன்சர்ஸு அதெல்லாம் தான் இந்த திமுக காரனே பார்த்தீன்னா, இந்த ஹோட்டல்கள்ல இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீன்னா, இங்க பத்திரிக்கையாளர்ன்னு சொல்றவன்லாம் பார்த்தீன்னா, காசு வாங்குன வீடியோலாம் பார்த்தீன்னா, அப்படியே இதே சோசியல் மீடியாலயும், இதே யூடியூப்லயும் பார்த்தீன்னா உலா வச்சு. ஓகேங்களா? பச்சையா அத இவனுங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுங்க என்ன மாரி நெட்வொர்க் வச்சு இது பண்ணிட்டு இருந்தானுங்க? எல்லா சேனலையும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்றது. இன்னைக்கு மாஃபியா மாஃபியான்னு பேசுறான் இல்லையா? லாஸ்ட் 5 வருஷத்துல இவனுங்க பண்ணாத மாஃபியாவா? பெண் மீடியான்னு ஒரு மீடியா ஒண்ணத்த வச்சுக்கிட்டு, விவாத மேடையில என்ன பேசணும்னு கூட பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தல போற காரியம் நடந்திருக்கும். அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா ஒரு கோட்ட எடுத்தா அவங்க பேசியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோட இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. கண்ணுக்கு எட்டுன தூரம் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிரியே இல்லன்னு சொல்ட்டு. அத எடுத்து இவங்க பேசியிருப்பாங்க. இத கனிமொழி வந்து பார்லிமென்ட்ல பேசிட்டாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு விவாதம்ன்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லயும் வெக்கமே இல்லாத பேசிட்டு போறான். பேசுறவன்லாம் யாருன்னு பார்த்தா, இவன் பத்திரிக்கையாளர்ன்ற பேர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் திமுககாரங்க. ஆக்சுவலா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டுருவானுங்க. இவனுங்க வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இவனுங்க நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. வெட்கமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேங்கை மேல வந்து வயல் பழிய போடுறானுங்க. நடந்தப்ப, கரு இந்த அது இதே ஒரு ம். டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ்க்கு ஒரு பெரிய உதாரணங்க. வேங்கை வயல் நடந்தப்ப, நம்ம எல்லாம் இத உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்ப, உட்கார்ந்து சீமான் வந்து பெரியார விமர்சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ. அத வந்து டிஸ்ட்ராக்ஷனா கொண்டு வந்தாங்க பாத்தியா? மீடியா டிஸ்ட்ராக்ஷன். அவனுக்கு ம். எவ்வளோ அவன் யாரு? அவன யாராவது மதிக்கிறாங்களா? ஆனா, அவர் பேசினத உட்கார்ந்து வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க இதுதான் பெரிய சர்ச்சையா வச்சுட்டு வருது. எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. ஏங்க அடுத்த வேளை சோத்துக்கே வந்து மக்கள் இல்லாதப்ப, இந்த மாரி செயற்கைத்தனமான சர்ச்சைகள உண்டாக்கிட்டு மீடியால, இதுதான் நாட்டுல பெரிய கேள்வியா வெடிக்குது. இதுதான் வந்து எளிய மக்களோட மனசுல இருக்குன்னு திணிக்கிறீங்க. இந்த மாரி விக்னேஷ் ப்ரோ நீங்க பல தடவ இந்த மீடியா எப்படிலாம் செயல்படும்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த லட்சுமி, அதுக்கப்புறம் இந்த நெல்சனு 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம்லாம் உட்கார்ந்து அவன் வந்து அவனோட பொசிஷன்ல இருந்து சொல்லிட்டு இருந்தான்னா, அது கண்டிப்பா ஸ்கிரிப்ட் தான். ஏன் ஒரு இப்போ இன்ஃப்ளூயன்சர்லாம் நம்ம கட்சியோட பெண்கள் மீது அவ்வளோ இன்னும் அபாசமா ஒண்ணுங்க. பேசுறான். எ எல்லாத்த விட இன்னைக்கு இல்ல விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு. 3வது கட்சியா தான் வருவாரு. அது இதுன்னு பேசிட்டு, அன்னைக்கு வந்து நமக்கு வர்ற ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு 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 இது ஒண்ணு பண்ணானுங்கல்ல. ஒரு புரொபகண்டா ஒண்ணு பண்ணானுங்கல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் வெட்கமே இல்லாத அது இவன மூஞ்சில அதான் சொல்றேனே, கே கே அது அது செருப்பால அடிச்ச மாரி ஒரு ஃபீலிங் உனக்கு வரலைங்களா? செருப்பால அடி வாங்குன மாரி ஆக்சுவலி அவனுக்கு எனக்கே ஒரு அந்த ஃபீலிங் என் வரலையா? மூஞ்சிலேயே ஒரு செருப்படுத்து அடிச்ச மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்ல இவங்க தமிழ் மக்களோட அறிவை ஏங்க வந்து நான் நம்ம குறைச்சு எடை போட்டுட்டேன். இல்லைங்க. நம்மள கூட விடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இல்ல 2 நிறைய வருஷத்து பேர் கட்சின்னு நம்ம வைங்களேன். கட்சியே இவனுங்க இல்லைங்க. இவனுங்க வந்து 75 வருஷ கட்சி தானே இவனுங்க. ம். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன்லயே ஒரு நரேட்டிவ் நமக்கு வந்து ஓட்டு விழாதுன்னு செட் பண்ணி, அத வந்து மக்கள் மத்தியில வந்து எந்த அளவுக்கு பரப்பியிருப்பான்னா, இவனுங்களே நம்பியிருக்கானுங்க அத. ப- புரியுதுங்களா? இவனு வந்து விக்னேஷ் பிரதர், அதில தான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன அவன ஆனா சொல்லுங்க. நீங்க இவங்க சொல்றதுக்கே பெரிய பரப்புனதெல்லாம் இவங்களே நம்பிட்டாங்க. ஜனங்க நம்பலையே. அதுதான் சொல்றேன். ஒரு
இன்னைக்கு போய் கூப்பில உட்காந்துட்டு இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, அதாவது "நானாலும் நாங்க தான் ஆட்சி விக்னேஷ் ப்ரோ ஆளணும்னு." ஒரு உன்னே பிம்பம் எப்பவுமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க நரேட்டிவ்ன்றது. அந்த நரேட்டிவ்ல சிக்கினது யாருன்னா திமுக காரன். இல்ல ஊபி. அவங்களோட நரேட்டிவ் எவ்வளோ மோசமானது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சான்ல அவங்க கட்சிக்காரன். அந்த செய்தி எப்ப தெரிஞ்சுது? 40 நாள் கழிச்சு. அப்ப 40 நாள் அது வந்து எஃப்ஐஆர் தாக்கல் செய்திருக்கு. மீடியாக்கே செய்தி வர விடல. மீடியாக்கு எப்படியோ செய்தி போன பிறகும் மீடியால இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றது 40 நாள் பொதுமக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு மண்ணுல நடந்ததுன்னு 40 நாளைக்கு யாருக்கும் தெரியாது. 40 நாள் கழிச்சு எப்படியோ ஒரு விதத்துல உண்மை வெளியில தான் வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து வந்தது பிறகு தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இதுதான் ரியல் அபாய சந்தி சொசைட்டிக்கு. இது நடந்திருக்கு, வெளியில வந்திருக்கு. ஆனா இது இந்த செய்தி வெளியில வந்துட்டா ஆளுங்கட்சி, ஆளுந்தரப்பு அந்த கட்சிக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திய வெளியில வரவிடாம செய்தது. நீ இருட்டினில் நீதி மறையட்டுமேங்கிற மாரி, அந்த மாரி ஆயிடுச்சுங்க. அந்த செய்தியே வரல. 40 நாள் கழிச்சு வெளியில வருது. அது எவ்வளோ ஆபத்தான போக்கு சமுதாயத்துல. பாசிச மனப்பான்மை உள்ளவங்க தான் ஆட்சியாளர்கள். இந்த செய்தி வந்தா, அதாவது அந்த குடும்பம், அந்த குழந்தை அதுக்கு நியாயத்த விட, இந்த கட்சி, இந்த ஆட்சி இதுக்கு கலக்கம் ஏற்பட்டா, இங்க வந்து ஆட்சி மாற்றம் நடந்துரும். தேர்தல் ஒரு 3 மாசத்துல